ஹே அமைச்சல குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது OT7 பாய்ஸோட குயின்ஸ் கிங்டம் தான். போன பார்ட்டில் நீங்கள் வந்துட்டு அப்படியே ஜேகேவோட ரொமான்ஸ் பண்ணிட்டு அந்த கப்பலோட ஒரு எட்ஜில் நின்றுட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்ருக்கு. அப்போது சடனாக உங்கள் நீங்கள் தான் வந்துட்டு கடலை பார்த்த மாதிரி நிற்கிறீங்க, ஜேகே வந்து உங்களை பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்போது அப்படியே உங்கள் கண்ணை நல்லா கூர்மையாக்கி பார்க்க உங்களுக்கு ஆப்போசிட்டில் நிறைய கப்பல்லாம் நின்றுட்டுருக்கு. அது நல்லாவே தெரியுது. நெருங்க நீங்கள் டக்குன்னு ஜேகேவை ஒரு நிமிஷம் விலகுங்க அப்படின்னு நகர்த்தி விடுறீங்க. என்னாச்சு அப்படின்னு ஜேகே பார்க்க, அங்கே பாருங்க அப்படின்னு காட்டுறீங்க. என்ன அப்படின்ட்டு இருக்கான். அப்போ நீங்கள் கடகடன்னு ஓடி போய் எங்கே வந்துட்டு கப்பல் வந்து மேலே அடிச்சுமா, ஆனால் ஆட்டோவில் தான் போட்டிருக்கீங்க, இருந்தாலும் நீங்கள் போய் டக்குன்னு கரெக்ட் பண்ணி அதை வந்துட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டுறீங்க. கப்பல் சடனாக நிற்கவும் பாய்ஸ் எல்லாம் உள்ளே இருந்தவங்களும் வெளியில் வரானுங்க. ஜின்னு ஜேயோப்பு தயாங்க 3 பேர் வந்துடுறாங்க. என்னாச்சு, ஏன் கப்பல் இங்கே நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜின்னோப்பா நீங்கள் அங்கே பாருங்கள் அப்படின்னு மறுபடியும் அதே தான் சொல்கிறீங்க. ஜெகே என்ன பார்க்க சொல்கிற அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, அப்போ தான் தயாங்க ஜெயப்போ அங்கே கப்பல்லாம் நின்றுட்டுருக்குப்பா, நமக்கு முன்னாடி நிறைய கப்பல் நிற்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ உள்ளேருந்து அந்த பொண்ணு வரா, நீங்கள் கூட கூட்டிகிட்டு வந்துப்பல அந்த பொண்ணும் அவன் பனிப்பெண்ணுங்கள் வரைக்கும் எல்லாம் வெளியில் வந்து, ஆமாம் இது வந்து அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தீவோட நேம் சொல்லி அந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கேயே கப்பல்லாம் நிற்குது அப்படின்னு சொல்லி பாய்ஸுக்கு சந்தேகமாக கேட்க, இப்போ நீங்களும் பார்த்தா தெரில, ஏதோ இங்கே திருவிழா மாதிரி தெரியுது. எதை? ஆமாம், இந்த தீவுலலாம் இந்த மாதிரி ஏதாவது வந்து அப்பப்போ செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதான் இது வந்து இந்த வணிகர்லாம் வராங்கள, அவங்கெல்லாம் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி தங்கிட்டு இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு போவாங்க. எங்கள் தீவில் கூட பார்த்துருப்பீங்களே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி பாய்ஸ் நிற்க, ஆமாம் இப்போது நம்ம எப்படி போகிறது, பார்த்ததெல்லாம் கப்பல்லாம் இங்கே தான் நிற்கிது, இவங்க கப்பல்லாம் எடுத்தால் தான் நம்ம போக முடியும். அதனால் நம்ம இப்போ எங்கேயும் போக முடியாது. இந்த தீவில் நம்மளும் இருந்துட்டு எப்போ முடியுதோ அப்போ தான் போகணும். நீ என்ன சொல்கிற, நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கோம் இப்போ போய் அப்படின்னு சொல்ல, நீங்களும் வேறு வழியே இல்லை, இதெல்லாம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி, இப்போது நமக்கு வேறு வழி இல்லை, உள்ளே போகணும். ஆனாலும் நம்மள யாராவது கண்டுபிடிச்சிட்டா தீவில் யாருக்கு நம்மளுக்கு தெரிய போகுது, வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த பொண்ணும், இதுக்கு மேலே நீங்கள் கூட எங்களுக்கு எந்த உதவியும் பண்ண வேணாம், இந்த பக்கத்தில் தான் நான் சொன்ன இடம் இருக்குது, நான் அங்கே போய்க்குவேன் அப்படிங்கிறா. இப்போ பாய்ஸுங்க அப்பாடா தொல்லை விட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி, ரொம்ப நன்றிம்மா அப்படிங்க, என்ன இங்கே எல்லாத்துக்கும் தெரியும், நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், எந்த பிரச்சனையும் வராது, என் கூட வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. இது என்னடா புது வில்லங்கோ, மறுபடியும் ஏதாவது சிக்கல் வந்துடுமோ அப்படின்னு பாய்ஸ் கொஞ்சம் தயங்க. நீங்கள் அந்த பொண்ணை பார்க்குறீங்க, உங்களுக்கோ அவள் கண்ணில் நேர்மை தான் தெரியுது, நம்மள மாதிரி தான் அவ்வளோ வெறிகொண்டு இருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க. இல்லை அவன் உண்மையை தான் சொல்கிறான், நம்மளை பத்திரமா கூட்டிகிட்டு போ, எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்ன நம்பினீங்கன்னா அப்படின்னு நீங்கள் சொல்லி வாய்மில்ல. வாய்ஸ் டக்குன்னு அப்படியே உங்கள் கையை வந்து 4 பேரும் பிடிக்க, நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு அப்பாடா அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. இவங்களும் அப்படியே வந்துட்டு ஒரு வழியாக நீங்கள் கப்பலை வந்துட்டு ஓரம் கட்டினால அந்த பக்கம் வந்துட்டு ஆளுங்க இருப்பாங்கள்ல, எதாக இருந்தாலும் புதுசாக உள்ள ஆட்களை விட அங்கே உள்ள ஆளுங்கள்லாம் யார் என்னென்னு விசாரிப்பாங்களே, அந்த மாதிரி சுங்கச்சாவடி மாதிரி வச்சு விசாரிச்சுட்ருக்காங்க. அப்போ அந்த பொண்ணை கூப்பிட்டு அவள் பின்னாடியே நம்ம போய் எஸ்கேப் ஆகலாங்கிற மாதிரி எல்லோரும் வந்துட்டு வணிகர் மாதிரி இப்போ வேஷம் போட்டுட்டு உள்ளே போகிறீங்க. அந்த முன்னாடி போகிற அந்த பொண்ணு வந்துட்டு தான் யார் அப்படிங்கிறது, தான் என்னோடய நாட்டிலேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நாங்கள் இந்த தீவில் வந்துட்டு இந்த திருவிழாவை செலிப்ரேட் பண்ண தான் வந்தோங்கிற மாதிரி சொல்ல விட்டுடுறாங்க. எந்த செக்கப் பண்ணல. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரீங்க. பார்த்தா அந்த அது என்ன சொல்கிறது, அந்த காலத்துலலாம் வந்து ஒரு பக்கம் டான்ஸ் ஆடிக்கிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருப்பாங்கள்ல, அதே மாதிரி சேம் இங்கே ஒரு பக்கம் டான்ஸு, ஒரு பக்கம் வந்து ட்ராமா போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அந்த நாடே வந்துட்டு ஒரே கோலாகலமாக இருக்குது அந்த தீவே. அப்படியே பார்த்துட்டு வர அந்த பொண்ணும், இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நீங்கள் இது எப்போ முடியுதோ அப்போ, அது இல்லாட்டி கப்பல் கொஞ்சம் கிளம்ப ஆரம்பிச்சோன்னு கூட நீங்கள் வழி கிடச்சா கிளம்பி போங்க, இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப நன்றின்னு உங்களுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறா. நீங்களும் பார்த்து ஜாக்கிரதையாக இரு, நீயும் உனக்கு பிடிச்சவரோட சேர்ந்து உன்னோட நாட்டை சீக்கிரமே மீட்டெடுக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்ப அப்படியே நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. சாரிடா எனக்கு ஃபீவரு கோல்டு, என் த்ரோட்டே சரியில்லை, வாய்ஸே நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ எல்லோரும் அப்படியே பாய்ஸ்லாம் சரி இங்கே நின்றுட்டு இருந்தால் எப்படி, எப்படியும் 2 நாளைக்கு இங்கே தான் இருக்க போகிறோன்னு ஆயிடுச்சு, வாங்கலாம் உள்ளே போய் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் கூப்பிட, சரி அப்படின்ட்டு பாய்ஸ் அவங்க கூட வராங்க. இப்படியே ஒவ்வொரு இடத்தையா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வரீங்க. வினோதமாக இருக்காங்க. சில கேம்லாம் வந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அங்கே வந்துட்டு ஒரு கேம் வச்சுருக்காங்க, அந்த ஆரோ விட்டு அங்கே வந்துட்டு ஒரு மேலே இருக்க ஒரு பெரிய ஃப்ளவர் வாஷ், அதை வந்துட்டு யார் பிரேக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் காயின்ஸ் தரதா அந்த மாதிரி போட்டிருக்கு, பொற்காசு அந்த மாதிரி. எல்லோரும் போய் அங்கே நிற்கிறீங்க. அப்போது பாய்ஸ்லாம் நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க.
போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இந்த பூஜாடியை யார் உடைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் அப்படின்னு சொல்ல, அப்போ பாய்ஸ் நாங்கள் அப்படின்னு சொல்லி 4 பேர் போய் நிற்கிறாங்க. அவங்களும் சரி பாருங்க அப்படின்னு சொல்ல, அப்போ ஒவ்வொருத்தராக வந்துட்டு அந்த வாஷை வந்துட்டு இங்கேருந்து ஆரோ விடுறாங்க. அது போய் டம்முன்னு வெடிக்குது. கரெக்டாகவே வந்துட்டு ஆரோ பாயிண்ட் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி பொற்காசு தர இதுக்கப்புறம் இந்த ஆம்பளைங்கெல்லாம் இதில் கலந்துக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க 4 பேர்த்தையும் கலந்துக்கூடாதுங்கிறாங்க. இவங்களும் ஏன் நாங்கள் கலந்துக்கூடாது, எத்தனை வச்சாலும் உடைக்கிறீங்க, அப்புறம் நாங்கள் தான் தலையில் துண்டு போட்டு போகணும், ஏதோ கொஞ்சம் கேளிக்கையாக விளையாட்டு எங்களுக்கு காசு சேரும்னு பார்த்தா இவ்வளோ நேரம் யாருமே இதெல்லாம் உடைக்கல, ஆனால் இப்போ வந்துட்டு நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர்த்தையும் விளையாட விட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. என்ன உனக்கு சிரிப்பாக இருக்கா, இங்கே பாரு எங்கள் வீரத்தை பற்றி இவங்கெல்லாம் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்ல, என் நாட்டில் பயங்கிறதே கிடையாது அப்படிங்கிறீங்க. இது ஒன்றும் ஓ ராஜ்யம் இல்லையே, எங்கெல்லாம் தமிழ் பேசுகிறாங்களோ அதெல்லாம் என் ராஜ்யம்தான் அப்படிங்கிறீங்க. அது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரி அதான் எங்களை விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது போகலாம் அப்படிங்க. நீங்கள் இருங்க, அப்போது இவங்க தான் விளையாடக்கூடாது, நான் விளையாடல அப்படின்னு கேட்டு வரீங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் அப்படியே கேர்ள் மாதிரி மூஞ்சை மட்டும் மறைச்சிட்டு வந்து நிற்க, அப்படியே நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறாங்க பசங்களாம். நீங்களும் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து முன்னாடி நிற்க, ஆம்பளைங்கனாலே இதெல்லாம் முடியாது, இதில் பொம்பளை பிள்ளை நீ செய்ய போறியா அப்படின்னு சொல்ல, ஓ இவங்க 4 பேர் உங்க கூட இருக்கிறதுனாலயா, என்னதான் இருந்தாலும் ஆம்பளை தான், பொம்பளையால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீங்களோ ஆஹா அப்படின்னு பசங்க நம்ம ஆளை பற்றி தெரியாது போல், கண்டிப்பாக இவ செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நீ இதை உடச்சிடும் அப்படின்னு சொல்ல, அவங்களோ நீங்கள் இவ்வளோலாம் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம், உனக்கு வேணால் நாங்கள் கொஞ்சம் கீழேயே வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே உள்ள ஹைட்டை கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே அவங்களே பார்த்துட்டுருக்க, இப்போ அப்படிங்கிறாங்க. அப்போ கூட நீங்கள் வந்துட்டு எப்படியும் ஆரோ விட மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவனுங்க பண்ண, நீங்களும் சிரிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போது வாஷ் வந்துட்டு வரிசையாக கட்டி வச்சுருக்காங்க, மேலே வரைக்கும் இருக்குது சிலது. நீங்கள் அந்த ஒரு ஆரோவிலேயே கீழேருந்து மேலே வரைக்கும் இருக்க எல்லா வாஷையும் ஒட்டைக்கிறீங்க, டப்பு டப்புன்னு அப்படியே செதறுது. அங்கே நின்றவங்களாம் அப்படியே வாயை திறந்து வேணும் யாரா இவங்கிற மாதிரி பார்க்க, நீங்கள் அப்படியே அசால்ட்டாக எல்லாத்தையும் உடச்சிட்டு இப்போ என்ன சொல்கிற அப்படிங்கிறீங்க. போச்சு இன்றைக்கி யார் முகத்தில் முழிச்சோமோ நல்ல நஷ்டம், ஒன்றும் தேரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே புலம்பிட்டு, இப்போ என்னம்மா பண்ண முடியும், இந்தா எல்லாம் உனக்கு தான் வரணுன்ருக்கு, இந்தா எங்கள் பொற்காசுலாம் சொல்லி ஒரு பை நிறைய பொற்காசு அப்படியே உங்கள் கையில் கொடுக்க, நீங்களோ அதை அப்படியே வாங்கிட்டு அங்கே நிற்கிறவங்களாம் பார்த்து, இதில் எத்தனை பேர் விளையாண்டிங்க, எத்தனை பேர் தோற்றிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ எல்லோரும் இது வரைக்கும் நாங்கள் யாருமே வின் பண்ணல, எல்லாம் தோற்று தான் போனோம், எல்லா காசும் போச்சு அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் சிரிச்சுட்டு அந்த மூட்டையிலேருந்து பொற்காசை அப்படியே எடுத்து சதற விடுறீங்க. எல்லோரும் பொறுக்க ஆரம்பிக்க, பாய்ஸா என்ன பண்ணுற நீ அப்படின்னு. எடுத்துகிட்டு போட்டோம், அவங்களோட காசு தானே, பாவம் எத்தனை பேர் தோற்று போனாங்களோ, இப்போ இதை வச்சு எத்தனை பேர் சாப்பிட்ணுன்னு நினச்சி கூட இங்கே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த காயின்ஸை அப்படியே பறக்க விட எல்லாருமே அப்படியே பொறுக்கிட்டு சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. மீதி இருந்த காசை அப்படியே இந்த கடைக்காரன் பாவமாக பார்த்து நிற்க, அவன் கையில் கொடுத்துட்டு நியாயமாக எதுவாக இருந்தாலும் பண்ணு, இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்புறீங்க. பாய்ஸும் அப்படியே உங்கள் பின்னாடியே வராங்க. நீங்கள் அப்படியே அந்த தெரு வீதியில் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போக, அங்கே சின்ன சின்ன கடைகள் நிறைய இருக்குது, அங்கே ஹேர் பின் அந்த மாதிரி கேர்ள்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் அப்படியே நீங்களும் அதை அப்படியே பார்க்குறீங்க. அப்போது அது பக்கத்தில் போய் நின்று ஜெகேவோ இது உனக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். மற்றவங்களும் அப்படியே வந்து நின்று பார்க்குறாங்க. உனக்கு பிடிச்சிருந்தா இதை வாங்கிக்கோ, நம்மக்கிட்ட தான் இப்போ இவ்வளோ பொற்காசு இருக்கேன்னு சின்னப்பா காட்டுறாரு. இல்லை நமக்கு தேவைகள் நிறைய இருக்குது, நமக்கு செலவுக்கு பணம் வேணும், அதனால் இதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு நகர போகிறீங்க. அப்போ தயங்கம் கைப்பிடிச்சது, உனக்கு பிடிச்சிருச்சுன்னு சொல்லி அதை எப்படி நாங்கள் வாங்கி கொடுக்காம இருக்க முடியும், ஆமாம் இப்போ அழகு பார்க்குற நிலமையில தான் நான் இருக்கேனா அப்படின்னு நீங்கள் சொல்ல, அப்போ ஜெயோப்போ ஏன் எங்கள் மனைவிக்கு இதுக்கு மேலே நிறைய எங்களால் வாங்கி தர முடியும், ஆனால் முதல் முறையாக நீயே ஆசைப்பட்டது, யார் சொன்னால் நான் ஒன்று இதை வாங்க வரலையே அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து அப்படியே குட்டியாக ஒரு கத்தி இருக்குது, இது ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, அழகாகவும் இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப கூர்மையாகவும் இருக்குது, இது எனக்கு உதவியாக இருக்கும், நீங்கள் ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினச்சா இதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு எடுக்கிறீங்க. எந்த நேரமும் போர்னே இருப்பியோ, எங்களுக்கு மேலே இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சிரிச்சுட்டு, அது உனக்கு பிடிச்சதை வாங்கிக்கோ, ஆனாலும் எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு தலையில் குத்துற ஹேர் பின் ஒன்று எடுத்து அவங்க கொண்டையில் அப்படியே சொருகி விடுறாங்க. அது அழகாக அந்த சைனீஸ்லாம் வந்து தலையில் சொருவி மணி தோக்கும்ல அந்த மாதிரி அழகாக இருக்குது. அதை பார்க்குறீங்க, உங்களுக்கும் நல்லா தான் இருக்குது. நீங்கள் கண்ணாடியில் அப்படியே பார்க்க 4 பேர் பின்னாடி நின்று ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் எடுத்த கத்திக்கும் அதுக்கும் பணம்லாம் எவ்வளோன்னு கேட்டு அந்த பொற்காசை கொடுத்துட்டு அப்படியே நடந்து போகிறீங்க. நீங்கள் இப்படியே நடந்துட்டு இருந்தால் எப்படி, இங்கே ஏதாவது தங்குற விடுதி இருக்கும், முதல்ல அங்கே போவோம், ரூம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு
அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க. சரி அதுவும் சரிதான் அப்படின்ட்டு அப்படியே அங்கே போனாங்க. அந்த தங்குற விடுதிலாம் அப்போ இருக்கும். அந்த மாதிரி விசாரித்து எவ்வளோ பொற்காசு தரணும் அப்படின்னு கேட்டுட்டு ஒரே ரூம் எடுக்கிறீங்க, 5 பேரும் ஒரே ரூமில் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரின்னு சொல்லி இப்போ 5 பேரும் ஒரே ரூம்குள்ளே தான் போகிறீங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் ஜென்ஸ் கெட்டப்பில் தான் இருக்கீங்க, அதனால் யாரும் எதுவும் கட்டுக்கல. நீங்கள் அப்படியே வந்துட்டு அந்த ரூம்குள்ளே போனதும் உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. அப்பாடா வந்ததுலேருந்து சுற்றிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு அப்படியே படுக்க, இந்த பக்கம் தயாங்கி இந்த பக்கம் ஜேகே அப்படின்னு அப்படியே அடுத்த ஜே ஹோப்போ ஜின்னுன்னு உங்கள் கால் பக்கம் 2 பேர் கை பக்கம் 2 பேர்னு உட்காந்து உங்களுக்கு அப்படியே பிடிச்சி விட நீங்கள் ஒரு நிமிஷம் என்ன அப்படின்னு எந்திரிச்சு உட்காருறீங்க. ஏன் எழுந்துட்ட, படு ஓய்விடு, ரொம்பவுமே நீ அசதியாக இருக்குன்னு சொன்னல அப்படின்னு சொல்லி அவங்க பிடிச்சி விட இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறீங்க. என்ன வேணாம், இன்றைக்கி எங்களை விட அதிகமாக நீ தான் உழைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி அப்படியே படுக்க வச்சு, உனக்கு தான் ஓய்வு தேவை, ரொம்ப யோசிக்காத, இந்த குட்டி மூளை பாவம் அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு, இல்லை நமக்கு நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் சீக்கிரமே முடிக்கணும், இப்படி நாடோடி மாதிரி நம்ம ஊராக அலையாமல் நம்மளுக்கான ராஜ்யத்தை நம்மக்கிட்ட கொண்டு வரணும், 2 பக்கமும் நமக்கு இப்போ பிரச்சனை, என் சைடும் சரி உங்கள் சைடும் எதுவுமே சரியா இல்லை, எல்லாத்தையும் சரி பண்ணணும், நம்ம ராஜ்யத்தை நம்ம கைக்குள்ளே கொண்டு வரணும், அது வரைக்கும் ஓய்வுங்கிறதே இல்லை அப்படின்னு நீங்கள் அப்படியே எழுந்துக்கார. பாரு அதுக்கு நீ முதல் நல்லா இருக்கணும், அதுக்கு தான் சொல்கிறோம், நல்லா படுத்து ஓய்விடு, அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சாப்பாடு கீழே வரும்போதே சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ரூம் கதவு தட்டுற சவுண்ட் கேட்டதும் அப்படியே நீங்கள் வந்துட்டு சரி பண்ணிக்க ட்ரெஸ் எல்லாம். அப்போ அங்கே போய் தயாங் தான் வந்துட்டு கதவை ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் தான் வந்திருக்கு, உங்களுக்கான உணவு அப்படின்னு கொடுக்க அதை வாங்கிட்டு கதவு சாத்திடுறான். கொண்டு வைக்க இப்போ எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி அப்படியே ஊட்டி விட்டு சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு அப்படியே எல்லோரும் ரொம்ப டயர்டாக இருக்குது, எல்லாத்துக்குமே ட்ராவல் பண்ணி வந்தது அலைஞ்சதுன்னு அப்படியே ஒவ்வொரு பெட்டில் அப்படியே படுக்க, நீங்களும் வந்துட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கும் போது உங்களுக்கு தூக்கமே வரல, உங்களுக்கு உங்கள் அப்பா நினப்பு வருது. நீங்கள் அப்படியே அந்த பக்கம் இன்னொரு பால்கனி மாதிரி இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி அந்த பக்கம் போய் நிற்கிறீங்க. அப்படியே நிலவு வெளிச்சத்தில் வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவங்க பக்கத்தில் யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் சடனாக திரும்பி பார்த்தா தயாங்க தான் அவங்க பக்கத்தில் நிற்கிறான். என்ன இளவரசிக்கு தூக்கம் வரலையோ அப்படின்னு கேட்குறான். அப்படிங்கிறீங்க. ஏன் எதையாவது நினச்சிட்டே இருக்க, எதையும் நினைக்காத, நமக்கு வெற்றி கிடைக்கும், பயப்படாத அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே அவன் மேலே சாஞ்சிட்டு அது இல்லை அப்படிங்கிறீங்க. பின்ன அப்பா நினப்பா வந்துருச்சா அப்படின்னு கேட்குறான். அப்படிங்கிறீங்க. கவலைப்படாத, உனக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மற்ற 3 பேரும் அப்படியே 4 பேர் வந்து நிற்க உங்களுக்கோ அப்படியே ஒரு ஆனந்த கடையிடும். அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்கீங்க. என்ன இருந்தாலும் அப்பா இல்லைங்கிற ஃபீலிங்ஸ் அப்பப்போ உங்களுக்கு வருது. இப்போ பாய்ஸ் அப்படியே ஹக் பண்ணிட்டு, கவலைப்படாத, உன் அப்பாவை இந்த மாதிரி பண்ணவங்கள நம்ம சும்மா விட்டுற, முதல்ல நம்ம ராஜ்யத்தை கைப்பற்றுவோம், அதுக்கப்புறம் இருக்குது நம்மக்கிட்ட விளையாண்ட எல்லாருக்குமே தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும், நீ வருத்தப்படாத, நாங்கள் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி அப்படியே 4 பேரும் உங்களை அப்படியே ஹக் பண்ண மாதிரி நிற்க, நீங்களும் அப்படியே சாஞ்சிட்டு அப்புறம் சரி இப்படியே இருந்தால் ஓய்வெடுக்க முடியாது, வாங்க கொஞ்ச நேரமாக தான் தூங்கலாம், நாளைக்கு மறுபடியும் நம்ம இங்கேருந்து கிளம்புறதுக்கு ஏதாவது வழி கிடைக்கத பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அப்படியே படுத்துக்க அப்படியே எல்லாம் தூங்கிட்டுருக்கீங்க. அப்போது திடீர்னு அந்த நீங்கள் படுத்துக்க ரூம் இருக்குல்ல, அதை வந்து படன்னு தட்டுற சவுண்ட் கேட்குது. நீங்கள் அப்படியே முழிச்சு என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. பாய்ஸ் இப்போ தானடா கொஞ்சம் முன்னாடி படுத்தோங்கிற மாதிரி எழுந்து, என்ன இது எதுவும் சாதாரணமாக கதவை தட்டுறமா தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. டொம்முன்னு பெரிய அப்போல்லாம் வந்துட்டு பெரிய கதவுகள் தானே இருக்கும், அந்த மாதிரி கதவு, அதனால் அதை இப்போ உடைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. என்ன கதவை உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பயந்து நீங்களும் ஏதோ பிரச்சனை அப்படின்னு நீங்கள் வந்துட்டு இப்போ அந்த பால்கனி வெளி சைடாக நம்ம வெளியாகிடலாம், ஏதோ நமக்கு ஆபத்துன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக வந்துட்டு பால்கனியை திறக்கலாம் அப்படின்னு போகும்போது பால்கனி சைட்லேருந்து அம்பு வருது. சொல்லணும்னு வந்து அது அப்படியே நடு வீட்டில் குத்த நீங்கள் நிமிஷம் அப்படியே பயந்துடுறீங்க. நடு ரூமில் குத்த பயந்துடுறீங்க. அப்படியே பாய்ஸும் அப்படியே நகர்ந்து நிற்க, என்னது அம்பு அப்படின்னு பார்க்கும்போது அம்பு சரமாரியாக உள்ளே வர ஆரம்பிக்குது. நீங்கள் 4 பேரும் அப்படியே பாய்ந்து ஒரு ஓரமாக நிற்க, இப்போ உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் தாக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்க. இங்கே கதவும் டமார்னு உடைஞ்சி கீழே விழுக்குது. அப்படியே 2 பக்கம் கதவு பேர்ந்து விழுக 4 பேரும் அப்படியே ஓரமாக ஒண்டி நிற்கிறீங்க. 5 பேரும் கதவு விழுந்த சீருக்கு வெளியில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா பெரிய யானையை வச்சு இடித்து தள்ளிட்டு அந்த யானை மேலே உட்காந்துட்டு இருக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம அந்த மொதல் தீவில் பார்த்துருப்பாங்களா அவனே தான். அவனை பார்த்தது ஒரு நிமிஷம் நீங்கள்லாம் ஷாக் ஆகிடுங்க. இந்த ஆள் எப்படி இங்கே வந்தான், இவன் நம்ம பின்னாடியே வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லி எல்லாம் பயந்துட்டுருக்க. உங்களை நம்பி நான் என் பொண்ணை அனுப்பிச்சி வச்சா
ஆனால் நீங்கள் பண்ண வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்களை அப்படியே பார்க்குறான். நீ ஒரு பொண்ணு, என்னவே ஏமாத்தணும்னு நினச்சிருக்கல. என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது? அவ்வளவு ஈஸியாக என்னை ஏமாற்றிட்டு நீ தப்பிச்சிடலாம் நினச்சா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே வந்துட்டு யார் அங்கே அவளை இழுத்துட்டு வாங்கன்னு சொல்லவும் அவங்க ஆளெல்லாம் அப்படியே வந்து உங்கள் 5 பேர்த்தையும் பிடிக்க எங்கள் பாய்ஸ் எல்லாம் திமிரிக்கிட்டு இருக்காங்க. சடனாக தூங்கி எழுந்துச்சு நடக்கனால உங்களால் எதுவுமே பண்ண முடியல. இருந்துமே சண்டை போடுறீங்க. நீங்கள் வச்சுருக்க வாள் இதெல்லாம் வச்சு சண்டை போட அவனும் அவங்க ஆளுங்க நிறைய பேர் இருக்கறனால அவங்கள ஈஸியாக அப்படியே லாக் பண்ணிடுறானுங்க. அங்கேருந்து அப்படியே அந்த தீவுலேயே வந்துட்டு உங்களை கட்டி இழுத்துட்டு போகிறாங்க. அப்படியே எல்லோரும் முன்னாடி ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே உங்களை இழுத்துட்டு போய் அங்கே நிற்க வைக்கிறான். என்ன நினச்சிட்ருக்கீங்க? நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே நடந்துடும் நினச்சிட்டியா? நீ ஒரு பொண்ணு. இப்போ தான் எனக்கு என் ஒற்றர் மூலமாக தகவல் வந்தது, நீ தான் அந்த ராஜ்யத்தோட பொண்ணாமே அப்படின்னு சொல்லி உங்கள் ராஜ்யத்தோட பேரை சொல்லி அங்கேருந்து நீ தப்பிச்சு வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே என்னையும் ஏமாத்திருக்க. என் பொண்ணை உனக்கு நான் கட்டி வைக்கணும்னு நினச்சா, ஆனால் நீ ஆம்பளையே இல்லை பொம்பளை. அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு ராஜ துரோகி. இவனுங்களும் தான் ராஜ துரோகம் பண்ணிவிட்டு நீங்கள்லாம் இப்படி சுற்றவே கூடாது. உங்களுக்கான தண்டனையை இந்த அரசன் கொடுப்பான். சி வாயை மூடுறா அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஏய், நான் ஒரு அரசன். எது நீயா? குறுக்கு வழியில் வந்து அவன் நாட்டை அடைஞ்ச நீயெல்லாம் வந்து அரசன்னு சொல்லவே கூடாது. உன்னை நான் அங்கேயே முடிச்சிருக்கோம். ஆனால் நான் பழி வாங்க வேண்டியதில்லை. இதை பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கா, அவள் தான் உன்னை பழி வாங்கணும். அதுதான் சரியாக இருக்கும். அதனால தான் உன்னை விட்டு வச்சுட்டு வந்தேன் மிச்ச சொச்சமாக. ஆனால் நீ இப்படி வந்து நிற்ப நான் எதிர்பார்க்கல. ஆனாலும் இப்போ நீ என்னை இப்படி கையை கட்டி போட்டனால மட்டும் நீ பெரிய அரசனோ இல்லை உன்னால் எங்களை அழைச்சிட முடியும்னு நினச்சிட்டு இருக்கிறியா? அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்படியே வந்துட்டு அவனும் பயங்கரமாக சிரிக்கிறான். இப்படி உங்களெல்லாம் சிறை வச்சுருக்கும் போதே நீ இவ்வளோ வாய் பேசுகிறியா? என்ன சும்மாவா? அரசனோட மகள்ங்கிறத நிரூபிக்கிறல. நீ ஒரு இளவரசி, அதுவும் ஆயக்கலை அறிந்த இளவரசியாமே. உனக்கு தான் எல்லாமே தெரியுமே. இப்போது இங்கே இருக்கிற எங்கள் முன்னாடி நீ ஒரு நடனம் ஆட அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் அப்படியே அவனை பயங்கரமாக முறைக்க, என்னடி பார்க்குற அங்கே பார் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே பார்க்குறீங்க 4 பேர் பாய்ஸை 4 பேர்த்தையும் அப்படியே மேலே கட்டி தொங்க விட்டுருக்கான். 2 பக்கம் கை 2 பக்கம் கால் 2 பக்கம்னு சங்கிலியில் அப்படியே கட்டி அப்படி இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு, இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் உனக்கு திமிரு மட்டும் அடங்க மாட்டேங்குதுல்ல. அதெல்லாம் என்ன எதுவும் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தைரியமாக, இப்போ நீ என்ன பண்ணுற, நான் சொன்னதை செய். நீ இப்போ இங்கே ஆடணும். நீ ஆடலை உன் கணவர் உயிரோடு இருக்க மாட்டாங்க. இல்லை இல்லை இல்லை, உனக்கு தான் கணவர் இல்லை கணவர்கள் அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே முறைச்சிட்ருக்கீங்க. என்னடி பெரிய பத்தினி மாதிரி 7 பேர்த்த கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல நீங்கள் வாயை மூடுறா அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. இப்போ நீ ஆடலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாட்டையை தூக்கி நிற்க இங்கே பாய்ஸுக்கெல்லாம் கொதிக்குது. அப்படியே சங்கிலியை உடச்சிக்கிட்டு வெளியே வர அளவுக்கு உங்களுக்கு கோவம் வருது. ஹீரோ, அவன் எது சொன்னாலும் நீ செய்யாத, எங்களை அவனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்க. நீங்கள் அவங்களையும் பார்க்குறீங்க அவனையும் பார்க்குறீங்க. இப்போ என்ன, நான் ஆடணும் அவ்வளோதானே அப்படின்னு கேட்குறீங்க. வாய்ஸுக்கெல்லாம் வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. நீங்களோ ஆடுறேன் அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி அந்த இடத்த பார்க்குறீங்க. அங்கங்கே தீபந்தம் எரிஞ்சிட்ருக்கு. நீங்களோ இவனை இப்படி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஆட ஆரம்பிக்கிறீங்க. ஆடிக்கிட்டே நீங்கள் வந்து தலைப்பா மாதிரி தான் கட்டியிருப்பீங்க. அந்த டர்பனை அது பெருசாக லென்த்தாக துப்பட்டா மாதிரி அதை அப்படியே அந்த தீபந்தத்தை ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிறீங்க. அதை எடுத்து அந்த இடத்த ஃபுல்லாக ஃபயர் பண்ணி விட்டுறீங்க. ஃபயர் ஆகவும் எல்லோரும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அரசனும் அதுக்குள்ளேயே மாட்டிக்கிறான். அவனுக்கு எங்கே போகிறேன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிக்கிட்டு அவன் ஒரு பக்கம் ஓட நினைக்க, இங்கே பாய்ஸ் எல்லாம் நீங்கள் 10 வச்ச நிமிஷம் அவங்க ஆட ஆரம்பித்ததுமே ரொம்ப இதாகிருப்பாங்க. இப்போ நீங்கள் 10 வச்சதும் உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ட்டு அவங்களோ கட்டி வச்சுருக்க சங்கிலியெல்லாம் அப்படியே வந்துட்டு அத்துக்கிட்டு வராங்க. 4 பேரும் அப்படியே மதங்கொண்ட யானை மாதிரி வந்து அப்படியே அத்துட்டு வந்து நிற்க, இந்த பக்கம் நீங்கள் அப்படியே நெருப்புக்கு நடுவில் நின்றுட்டுருக்கீங்க. அவங்க உங்களை காப்பாற்றலான்னு பாயத்துக்கு முன்னாடி அங்கே நிறையா அம்பு மழை பொழியுது. என்னடா இது அம்பாக வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படியே ஆரோஸ் விட்டுக்கிட்டே இருக்காங்க. யாருன்னு இப்போ பாய்ஸ் திரும்பி பார்க்குறாங்க. அவங்கள எதுவும் பண்ண, அவங்கள தாண்டி அந்த ஆரோஸ் அவங்கள அட்டாக் பண்ண வர அவங்கள தான் வந்துட்டு ஆரோ போய் தாக்கிட்டுருக்கு. அவங்க பார்க்க அங்கே வர்றது வேறு யாரும் இல்லை, நீங்கள் ஒரு பொண்ணை காப்பாற்றிருப்பீங்கள அந்த இளவரசி தான்.
அவளோட காதலனை போய் பார்த்தது மட்டும் இல்லாமல் அவனோட சேர்ந்து இவரை எதிர்க்க தான் போயிருப்பா. ஆனால் இந்த ஆள் இங்கே இருக்காருன்னு தெரிஞ்சதும் இவனை காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எப்படியும் இவனால் ஆபத்து வரும்னு தான் அவள் கரெக்டாக இங்கே வந்திருப்பா. வந்த மாதிரியே நடக்கும். அவளோ கரெக்டாக அப்படியே அம்பை விட்டுக்கிட்டு அந்த இடத்துக்குள்ளே போகிறா. போன வேகத்தில் குதிரையோட தான் வரா, குதிரையில் தான் வந்திருப்பா. அப்படியே வந்து உங்களை அந்த குதிரையில் ஏற்றி உட்கார வச்சுட்டு வெளியில் வந்துடுறா. தீக்குள்ளே அவன் அப்படியே அலறல் சத்தம் கேட்குது. அந்த மன்னரை மட்டும் காப்பாற்றவே இல்லை. அவன் அப்படியே அலறி அலறி சாகிற வரைக்கும் அங்கேயே நின்று அவள் அப்படியே ரசிச்சிட்ருக்கா. அவனோட அலறல் சத்தம் கேட்டு அப்படியே அடங்கினதும் அந்த இடத்துல உள்ள ஃபயரெல்லாம் அப்படியே அணைக்க சொல்லிவிட்டு இப்போது அவனுக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போய் அவளே பார்க்குறா. அப்போது அவன் குத்துயிர் கொலையுரமா எரிஞ்சு போய் அப்படியே கிடக்க அப்படியே போய் நின்று அந்த பொண்ணு அவன் நெஞ்சு மேலே காலை வச்சு, என்னோட நினச்ச எங்கள் அப்பாவை கொன்று என் ராஜ்யத்தை பிடிச்சி என்னை அடிமைப்படுத்தணும்னு நினச்சல. பொண்ணுங்கன்னா அவ்வளவு இதாக நினச்சிட்டல. ஒரு பொண்ணு தாண்டா இன்றைக்கி உன் உயிர் போகவே காரணமாக இருந்திருக்கா. இதை நீ உன் வாழ்நாளில் மறக்க மாட்டேன். இனி எங்கே நீ வாழ போகிற, அதான் சாகும் போது தெரிஞ்சுக்கிட்டு சாகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தன்னோட உடைவாளை எடுக்கிற எடுத்து அதை அப்படியே அவன் கழுத்துக்கிட்டே குனிஞ்சு அவன் கழுத்துலேயே அப்படியே வந்துட்டு ஒரு குத்து தான் சத்தக்குன்னு. அப்படியே அவனும் அப்படியே கண்ணு ரெண்டு மேலே பார்க்க ரத்தம் பீச்சிக்கிட்டு அடிக்க அப்படியே அவன் உசுர் போகுது. அவள் அந்த அப்படியே பார்த்துட்டு அழுதுட்டு அப்படியே உட்காந்துட்டுக்கா மண்டி போட்ட மாதிரி. நீங்கள் போய் அவளை அப்படியே டச் பண்ண அவள் திரும்பி உங்களை ஹக் பண்ணிவிட்டு, இது இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான், நீங்கள் இல்லைன்னா இது நடந்தே இருக்காது அப்படி சொல்லி அழுக. இல்லை, எனக்கும் ஒரு வகையில் நீ உதவி பண்ணியிருக்க. நீ இல்லைன்னா நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. இப்போ கூட இந்த தீயில நானும் சேர்ந்து செத்துருப்பேன். இவங்களை காப்பாற்றணும், இவனோட சேர்ந்து நம்மளும் செத்துடலாம் தான் நினச்சேன். ஆனால் நீ இப்போ வந்ததுனால தான் என்னாலையும் உயிரோடுக்க முடியுது அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. அப்போது அவளோட லவ்வர் இருக்காங்களா அந்த பையன் அப்படியே பார்த்துட்டு நிற்கா. இப்போ தான் அவள் இதுதான் நான் விரும்பினவர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கா. நீங்களும் வணக்கம் சொல்ல, இவங்க என்னோடய கணவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் 4 பேர்த்தே காட்டுறீங்க. அவனும் வணக்கம் சொல்லிட்டு, ஏன்னா எல்லாத்தையும் அவள் சொல்லியிருப்பா. நீங்கள் ஹெல்ப் பண்ணது, உங்களுக்கு எப்படி சூழ்நிலை கல்யாணம் ஆச்சுன்னு உங்களை பற்றி எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லியிருப்பா. அதனால் அவன் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எந்த உதவினாலும் என் நாட்டிலேருந்தும் இவளோட நாட்டிலேருந்தும் உங்களுக்கு கிடைக்கும். இது கூட இந்த தீவு கூட என் நண்பனோட தான். இங்கே நாங்கள் வர்றதுக்குள்ளே இவ்வளோ நடந்துருச்சு, அதுக்கெல்லாம் எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதே மாதிரி அந்த தீவில் உள்ள மன்னனும் வந்துடுறான். வந்து உங்களை பார்த்து இதுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிருங்க, இவர் ஏதோ ராஜ துரோகியை பிடிக்க வரதா சொன்னார். நானும் அதான் நம்பிட்டேன், அதனால தான் என்னோடய தீவில் இடம் கொடுத்துட்டேன். இல்லைனா நான் அப்படி பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு அவனு சொல்ல, சரி இதில் உங்கள் தப்பு எதுவும் இல்லை, நீங்கள் தெரியாமல் தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லோரும் சந்தோஷமாக இங்கே தான் 2 நாளைக்கு திருவிழா தானே, 2ஆம் நாள் இப்போ திருவிழா இது முடிஞ்சு எல்லோரும் வணிகர்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஜெயிப்பீங்க. உங்களுக்கு எந்த உதவினாலும் போருக்கு தேவைப்பட்டால் கூட கூப்பிடுங்க, நாங்கள் கண்டிப்பாக வருவோம். எங்கள் 3 ராஜ்யத்து ஆளுங்களும் உங்களுக்காக உதவி நிற்பாங்க அப்படின்னு சொல்ல உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ உங்கள் ராஜ்யத்தையும் அவங்க மாமனார் ராஜ்யத்தையும் பிடிக்கணுமே, அதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தேவையாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக நான் உதவிக்கு தேவைப்படும் போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு கிளம்ப அந்த பொண்ணும் அக்கா அப்படின்னு கூப்பிட்றா. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்க, எனக்கும் இவருக்கும் திருமணம், நீங்கள் தான் என் குடும்பமாக இருந்து எனக்கு இதை நடத்தி கொடுக்கணும் அப்படி சொல்லி அவங்க கையை பிடிக்கிறா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஆமாம் உங்கள் முன்னாடி தான் கல்யாணம் நடக்கணும்னு தான் நான் போனதும் கூட இவரை கல்யாணம் பண்ணிக்கல. அதுக்கு முன்னாடி இவனை என் அப்பாவை கொன்ன இவனை கொல்லணும்னு அங்கே போனேன். அவன் இங்கே இருக்கான்னு தெரிஞ்சு அவனையும் கொன்னுட்டேன். அடுத்தது எங்கள் திருமணம், அது என்னோடய அக்காவா நீங்கள் தான் முன்னின்று நடத்தி கொடுக்கணும் அப்படி சொல்லி அவள் கேட்க உங்களால் தட்ட முடியல. நீங்கள் அப்படியே பாய்ஸை திரும்பி பார்க்குறீங்க. அவங்க 4 பேர்த்துக்கு கூட சரி அந்த பொண்ணு நமக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கா, அவளுக்கு கல்யாணத்துக்கு ஆசைப்படுறா, இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் சிரிச்சிட்டு எனக்கும் சம்மதம் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ 5 பேருமா சேர்ந்து அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் தீவுக்கு தான் போகிறீங்க. அங்கே தான் வந்துட்டு கல்யாணத்தை ஏற்பாடெலாம் பண்ணியிருக்காங்க. அங்கே கோலாகலமாக அவளுக்கு கல்யாணம் நடக்குது. அந்த சடங்கெலாம் நீங்கள் அவங்க அம்மா வீட்டு சைடு யாரும் இல்லை அப்படின்னு அவளுக்கு அப்பா அம்மாவா நீங்கள் தான் இருந்து ஒரு தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடு. நீங்கள் உங்கள் கண்ணில் இப்போ ஈவா தான் வந்து போகிறா. ஈவா அப்படின்னு நினச்சிட்டே அந்த பொண்ணை அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு என்னெல்லாம் சடங்கெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு அவளுக்கு நல்லபடியாக கல்யாணமும் முடியுது. நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் சரி நாங்கள் இதுக்கு மேலே எங்கள் நேரம் தாழ்த்த விரும்பலை, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, உனக்கே தெரியும் என்னோடய கடமை என்னென்னு, அதுக்கு நான் போயே ஆகணும், இதுக்கு மேலே என்னை இங்கே தங்க சொல்லி நீயும் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல
எனக்கு உங்களை கூடவே வச்சுக்கணும்னு ஆசை தான். ஆனால் என்ன பண்ணுறது, நீங்களும் என்னை விட பெரிய ராணியாச்சே, உங்களெல்லாம் நான் தங்க வைக்க முடியுமா? ஏய், நான் எவ்வளோ பெரிய ராஜ்யத்தோட ராணியாக இருந்தாலும் உனக்கு எப்போவுமே அக்கா தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் அப்படி சொல்லவும் அவளுக்கு அப்படியே ஹாப்பியாக அது கண்ணில் டியர்ஸ் வர உங்களை ஹக் பண்ணிட்டு, எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இவருக்கு அப்புறம் என் குடும்பம்னு சொல்லிக்க எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு. ஆனால் இப்போ எனக்கு ஒரு அழகான அக்கா கிடச்சிருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள், அக்கா இந்த தங்கச்சி எப்போவும் மறந்துடக்கூடாது, நான் எப்போ உங்களை நினச்சிட்டே இருப்பேன், நீங்களும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்ல, கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் உங்கள் கழுத்தில் இருந்து ஒரு ஜுவல்ஸ் அப்படியே கழட்டி அவள் கழுத்தில், இது என்னோடய அன்பு பரிசு என் தங்கச்சிக்கு அவள் கல்யாணத்துக்கு, இன்னும் நிறையா பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அதெல்லாம் என் ராஜ்யத்துக்கு போனதும் கண்டிப்பாக செய்வேன், தாய் வீட்டு சேரும் உன்னை வந்து சேரும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அப்படியே அவங்க ஸ்மைல் பண்ணிட்டு நிற்க, நீங்களும் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கேருந்து இப்போ கிளம்புறீங்க. அங்கெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் பாய்ஸோடு சேர்ந்து மறுபடியும் கப்பலில் தான் உங்களோட பயணத்தை தொடங்குறீங்க. அதுக்கப்புறம் ஒரு காடு, அது வழியாக தான் போயாகணும். நீங்கள் இப்போ கப்பலை விட்டு இறங்கி உள்ளுக்குள்ளே நாட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு குதிரை தேவைப்படும். இதையும் வந்து நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட தான் கேட்டிருப்பீங்க. அவளுக்கிட்ட வந்து எவ்வளவோ உதவி பண்ணிட்டேன், இந்த கப்பல் மட்டும் இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் தயங்க, என்ன உதவி எதுவாக இருந்தாலும் கேளுங்க, நான் செய்ய தயாராக இருக்கேங்கிறா. இல்லை எங்கள் 5 பேருக்கும் குதிரை வேணும்னு சொல்லி அந்த கப்பலில் தான் ஏற்றிட்டு வந்திருப்பீங்க. அந்த குதிரையும் இப்போ குதிரையெல்லாம் மெதுவாக கீழே இறக்கி ஆளுக்கு ஒரு குதிரைன்னு அதில் ஏறிட்டு உங்களோட திங்ஸ் எல்லாம் மூட்டை மாதிரி கட்டி குதிரை மேலே வச்சு எல்லாம் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறீங்க. கப்பலை வந்துட்டு நீங்கள் அவள் ஆளுங்களை வச்சு தான் ஓட்டிகிட்டு வந்திருப்பீங்க. இப்போ அவங்க எடுத்துகிட்டு திரும்ப நீங்கள் இப்போ இனிமேல் உங்களுக்கு கப்பல் தேவைப்பட தரையில் தான் போகிறோம். ஆனால் குதிரையில் தான் வந்துட்டு அப்படியே பயணம் பண்ணுறீங்க. குதிரையில் உங்களுக்கு வழி தெரிஞ்ச அளவுக்கு போக ஆரம்பிக்கிறீங்க. இப்படியே போக இருட்டிடுது, ரொம்ப இருட்டிருச்சு. இதுக்கு மேலே நம்ம போகிறது சரிப்பட்டு வராது, நம்ம இங்கேயே கொஞ்சம் தங்கிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சரிதான், வழி தெரியாமல் எங்கேயாவது இருட்டில் போயிடுவோன்னு ஒரு இடத்துல கூடாரம் மாதிரி போடுவாங்களா, அது மாதிரி போட்டு குதிரையெல்லாம் ஒரு பக்கம் ஓரமாக கட்டிட்டு நீங்களும் ரெஸ்ட் எடுக்கலான்னு இறங்குறீங்க. வரும்போதே கொஞ்சம் சாப்பாடுக்கு அவள் கொடுத்து விட்டுருப்பா, அதை தான் பிரித்து வச்சு நல்லா இருக்கதை பார்த்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கூடாரத்துலேயே அப்படியே படுத்து அட்ஜஸ்ட் பண்ணி தூங்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த நைட்டு அப்படியே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நீங்கள் சரி நம்ம இன்றைக்கி திரும்பவும் கிளம்புனோம், இந்த இடத்துலேருந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அங்கே பக்கத்தில் ஏதாவது அருவி இருக்கான்னு பார்த்து குளிச்சுட்டு வரலான்னு நீங்கள் உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு குளிக்க போகிறீங்க. அங்கே அப்படியே கரையில் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு அப்படியே குளிச்சிட்ருக்கீங்க. குளித்து முடித்ததும் மெதுவாக மேலே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்ட்டு அந்த மரத்து பக்கத்தில் போய் நின்று அங்கே அவங்களோட ஷாலை எடுத்து கட்டிட்டு தெரியாத மாதிரி மறைவாக நின்று தான் துணி மாற்றிட்டு இருக்கீங்க. அப்போது நீங்கள் எந்த ஒரு கத்தி எதுவுமே இல்லை கையில். ஸோ நீங்கள் ட்ரெஸ்ஸை தான் மாற்றிட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் பின்னாடி ஏதோ உருமல் சவுண்டு மாதிரி கேட்குது. காடு இல்லையா, அந்த சவுண்டை கேட்டோன்னே கண்டுபிடிச்சிட்டிங்க. சிங்கம் அப்படின்னு கொஞ்சம் பதறுது. கையில் கூட எதுவும் இல்லையே, ஐயோ எல்லாத்தையும் அங்கேயே வச்சுட்டோன்னு உங்களுக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறது தெரில, ஏதாவது கிடச்சதுன்னா எடுத்து சொருகிடலாம் அப்படின்னு அப்படியே கீழே பார்த்துட்டு திரும்பாமே தான் நிற்கிறீங்க. அப்படியே கீழே கூர்ப்பாக ஒரு கல், அதை எடுத்து கையில் வச்சுட்டு முடிஞ்சளவு இதால் நம்ம அதை தடுப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே அப்படியே நீங்கள் திரும்ப கரெக்டாக அந்த சிங்கம் உங்களை பார்த்து பாய கரெக்டாக இருக்குது. நீங்கள் அப்படின்னு கத்திட்டு அந்த கல்லை குத்தலான்னு ஓங்க, ஆனால் அந்த சிங்கம் உங்கள் மேலே வந்து குதிக்கவே இல்லை. என்ன அப்படின்னு கண்ணை வேற மூடி இருப்பீங்க பயத்தில். கண்ணை இப்போ தான் திறந்து பார்க்குறீங்க, சிங்கத்தை காணோம் அப்படின்னு சொல்லி தேட சிங்கத்தோட ஒருத்தன் புரண்டு போயிட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி போய் பார்க்குறீங்க. இப்போ ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் வியோ பண்ணிட்டு தான் போகிறீங்க. போய் பார்த்தா வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமினா தான். கரெக்டாக நம்ம பாய்ஸ் 3 பேரும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. உங்களை காணோம் அப்படின்ட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ஜிமின் தான் தேடி வந்திருப்பான். இங்கே கூடாரத்தில் மற்றவங்களாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் ஆரம் ஜின்னுக்கிட்ட இப்படிலாம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற பாய்ஸ்கிட்டலாம் ஆரம் சொல்ல, இவ்வளோ நடந்துருச்சா, இப்போ 2 பக்கமும் சித்தப்பனுங்க தான் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி. சரி நம்ம இதை இப்படியே விடக்கூடாது, நம்ம அப்பாவை பிடிச்சி வச்சுட்டு நம்மளே அவனுங்க இந்த மாதிரி ஆட்டி படைக்கணும்னு நினைக்கிறாங்களா, இவனுங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே விட்டதே தப்பாக போச்சு, இப்போ நாட்டை அவனுங்க கையில் கொடுத்தா நாசம் தான் பண்ணுவானுங்க, நம்ம விடக்கூடாது, சீக்கிரமே ஒன்று சேர்ந்து நம்ம இப்போ இது பண்ணணும்னு இப்போது ஜின்னு அங்கே நடந்ததெல்லாம் சொல்லி அங்கே வர வழியில் நடந்தது, அவங்களுக்கு எத்தனை பேர் இப்போ உதவிக்கு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கும் சிலர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் ஹீரா தான், நம்ம பொண்டாட்டி இருக்காளே அப்படி இப்படின்னு புகழ்ந்து தள்ள அப்படியே எல்லாம் கேட்டுட்டு உட்காந்துருக்காங்க. இப்போது ஜிம்மனோ உங்களை தான் தேடி வந்திருப்பான்.
எங்கே இந்த அருவியில் தானே குளிச்சுட்டு இருப்பான்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் ட்ரெஸ்ஸை பார்க்குறான். அப்போ தான் சரி துணி மாற்றிட்டு இருக்கீங்க போல இருக்குன்னு சரி உங்களை வந்து அப்படியே எட்டி பார்க்கலான்னு அந்த பக்கம் வந்திருப்பான். அப்போ தான் நீங்கள் சிங்கத்தை பார்த்து திரும்பி நிற்கிறத பார்த்துட்டு கரெக்டாக சிங்கம் உங்களை பார்த்து பாயும்போது ஜிமின் அதை அப்படியே பிடிச்சிட்டு ரொட்டேட் பண்ணி போயிருப்பான். நீங்கள் ஜிமினை பார்த்து ஜிமின் அப்படின்னு ஓடி வரீங்க. அப்போ ஜிமினோ அவன் கத்திலாம் வச்சுருப்பான். ஸோ அதை வச்சு அப்படியே சிங்கத்தை கழுத்துலேயே சரக்கு சரக்குன்னு இறக்க அப்படியே சிங்கம் அப்படியே விழுகுது. இருந்தாலும் சிங்கத்தோடு சேர்ந்து புரண்டுட்டு போயிருப்பான்ல. அப்போ அவன் மேலேயும் அங்கங்கே அப்படியே வந்துட்டு சிங்கத்தோட நகம் பட்டு காயமாய் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருது. அப்படியே ஜிமின் அப்படின்ட்டு எழுந்த நீங்கள் கிட்ட போய் ஐயோ என்ன ஆச்சு அப்படி சொல்லி கையை பிடிச்சி பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை சிங்கம் சும்மாவா இருக்கும், அது என்ன மொத்தமாக கொடுக்கும், கேடி தான் விடும் அப்படின்னு சொல்கிறான். ஓகே எல்லாமே விளையாட்ட போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது தூரத்துலேருந்தே நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதை அட்டாக் பண்ணியிருக்கலாம், ஏன் கிட்ட வந்து இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவனை சிரிச்சிட்டு அது என் பொண்டாடி மேலே பாய போகுது, அப்போது கிட்ட வந்து அட்டாக் பண்ணாமல் தூரத்துலேருந்து அடிக்க சொல்கிறியா, ஒருவேளை நான் அடித்து குறி தவறி அது திரும்ப ஒன்று அட்டாக் பண்ணிட்டா அதான் எதுக்கு அப்படின்னு நானே பாஞ்சிட்டேன் அப்படிங்கிறான். போங்க இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உங்களை கூட பாருங்கள் அப்படிங்கிறான். நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க, நீங்கள் தான் கொஞ்சம் அரைக்குறையாக தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அவனும் அப்படியே உங்களே குறுகுறுன்னு பார்க்க, நீங்கள் இப்படி பார்க்காதீங்க அப்படின்னு கண்ணை பார்த்துறீங்க. இரு கல்யாணம் ஆன நாள்லேருந்து எதையுமே பார்க்க முடியல, இப்படியாச்சும் அரைக்குறையாக பார்த்து ரசிச்சுக்கிறேன் அப்படின்னு. இப்போ இதுக்கு தான் நமக்கு நேரமா அப்படி சொல்லிட்டு இருக்க. அவனுக்கும் அங்கே கையிலலாம் ரத்தம் வருது, அதெல்லாம் விட்டுட்டு ஆமாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே இழுத்து உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணிட்டு உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறான். அப்படியே 2 பேரும் கொஞ்சம் நேரம் கிஸ் பண்ணிகிட்டே நிற்கிறீங்க. அப்போது நீங்கள் கிஸ் பண்ணிகிட்டே இருக்க தெரியாமல் உங்கள் கை அப்படி ஜிமினோட ஆமாம் வந்து அப்படி நீங்கள் டைட்டாக பிடிக்க அவன் அப்படிங்க வந்தால் நீங்கள் டக்குன்னு ஐயோ சாரி மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கையை எடுத்துக்கிறீங்க. சரி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் கெத்தாக வெளியே காமிச்சிட்டாலும் உண்மையிலேயே வலிக்குதில்ல அப்படின்னு சொல்ல, நீங்கள் முதல்ல வாங்க இதுக்கு போய் மருந்து போடுவோம் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி நீ ஒழுங்காக துணியை போடுமா அப்படிங்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு சரி பண்ணிவிட்டு அவன் கூட அப்படியே வரீங்க. வந்து அந்த அருவிலே அவனுக்கு ட்ரெஸ்ஸை அந்த சட்டையெல்லாம் தான் கிழிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் கழட்டி போட்டு அவனுக்கு கழுவி விட்டு நீங்கள் டவலை கொடுக்குறீங்க. அதை மேலே சுற்றிட்டு வரான். என்னடா போகும்போது சட்டையோடு போனேன், வரும்போது துண்டை சுற்றிட்டு வர, அங்கேயே நீங்கள் குளிச்சுட்டே நான் அப்படின்னு சொல்லி ஜிமினை கிண்டலாக கேட்க, ஆமாம் சிங்கத்து கூட சேர்ந்து குளிச்சார் அப்படின்னு நீங்கள் சொல்லிங்க. இது சிங்கமா அப்படின்னு தயான் கேட்க, ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஜிமினோ டவலை நகர்த்த கை பக்கம் நல்லாவே வந்துட்டு காயமாயிருக்கு. என்னடா அது அப்படின்னு சொல்லி பாய்ஸ் எல்லாம் பதற, சிங்கத்து கூட போய் கட்டி புரண்டு உருண்டுட்டு வந்திருக்காரு. அதையுமாடா நீ காதலிக்கிற அப்படின்னு சொல்லி ஜின்னோ போவட்ட, உனக்கு நக்கல்யா அப்படின்ட்டு. ஆமாம் ரொம்ப நாள் ஆச்சா பார்த்து, அதான் பாசமாக பாஞ்சிருச்சு, அதான் ஒரு முத்தம் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு ஜிமின்னு சொல்ல, பாரா அப்படின்னு சொல்லி எல்லாம் கலாய்ச்சிட்ருக்க. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே இவங்க பேசிகிட்டு இருக்க அங்கே பக்கத்தில் போய் செடியெல்லாம் எடுத்து மோந்து பார்த்துட்ருக்கீங்க. சுகாவோ என்னாச்சு இவளுக்கு, இவனை சிங்கம் அடிச்சிருச்சு, அவளை எதுவும் நாய் கடிச்சிச்சா, செடியெல்லாம் மோந்து பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லி சுகா கிட்டே வந்து, என்ன செடியை மோப்ப முடிச்சிட்டாளிர, இல்லை மூலிகை செடிலாம் இந்த காட்டுக்குள்ளே இருக்கும், அதெல்லாம் எதுக்கு இப்போ, பின்னா அவருக்கு எப்படி வைத்தியம் பார்க்கறது, இந்த வைத்தியமா, ஆமாம் இப்போ அவருக்கு அடிபட்டிருக்கு, இதை எப்படி விட்டால் ஏதாவது ஆயிராதா, அதுக்கு தான் பச்சைலை கிடச்சா அதை எடுத்து அவருக்கு மூலிகையில் ஏதாவது மருந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடி பிடிச்சி பச்சாலையெல்லாம் பிடிங்கிட்டு வரீங்க. சுகாவும் நீங்களும் அதே நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவனும் எடுத்துகிட்டு வரான். இப்படியே இலை தலையாக பிச்சுட்டு வர, என்ன காலையிலே சாப்பாடு இதுதானா அப்படின்னு ஜேகே கேட்குறான். எதை அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. இல்லை 2 பேரும் வேகமாக போன வேகத்தில் ஏதோ சாப்பாடை தான் கொண்டு வர போகிறீங்கன்னு பார்த்தா கடைசியில் இலை தலையெல்லாம் பிச்சுட்டு வரீங்க. அப்போது இன்றைக்கி இதுதான் சாப்பாடா, சரி கொடுங்க பசிக்குது, கொலை பட்னியில் நேற்றுலேருந்து, அடப்பாவி அப்படின்னு ஜேகப்போ, ஏண்டா நேற்று நைட்டு தான் நம்ம அங்கே கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டியடா, என்னமோ 30 நாளாக சாப்பிடாத மாதிரி சொல்கிற அப்படின்னு கேட்க, போயா உனக்கு எங்கே தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு, பசிக்குது கூட அப்படின்னு சொல்லி உங்கள் கையிலேருந்து போடுங்க. அட இது ஒன்றும் திங்கிறதுக்குல்ல, அப்புறம் இதுக்கடி இதை போய் வேலை ஏற்று பிச்சுட்டு வந்த அப்படின்னு தயான்னு கேட்க, இது மருந்து, மருந்தா, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ சுகா கிட்ட இதை கொடுங்க அப்படின்னு அங்கே உள்ள தண்ணியில் போய் கழுவிட்டு அதை கல் எடுத்து வச்சு நல்லா அரைக்கிறீங்க. எல்லோரும் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்க. நீங்கள் அரைக்கும் போது அப்படியே உங்கள் முன்னாடி கீழே விழுகுது. அப்படியே பாய்ஸ் 7 பேரும் உங்களை ஆன்னு வாயில் வாட்டர் ஃபால்ஸ் வர பார்க்க, அவனுங்கக்குள்ளேயே அவனுங்க அவன் பொண்டாட்டி சொந்த பொண்டாட்டி இப்படி பார்க்குறமே கேவலமாக இல்லை அப்படின்னு அவனுங்களே நினச்சிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை மருந்தை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஜிமின் கிட்ட உட்காந்து, ஜிமின் வந்து கூடாரத்துக்குள்ளே இருக்கான், அவனுக்கு வலி தாங்க முடியல படுத்துட்டான். நீங்கள் மெதுவாக உள்ளே போய் ஜிமின் அப்படின்னு கூப்பிட்றீங்க. ஜிமின் எழுந்தே உட்கார முடியாமல் அப்படியே
என்ன அப்படின்னு பார்க்குறான். எந்திரிங்க, இந்த மருந்து போட்டால் சரியாயிடும். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சும்மா விட்டாலே சரியாயிடும் அப்படிங்கிறான். ஆமாம், சும்மா விட்டால் சரியாகிற காயம் தான் பாருங்கள், எவ்வளோ பெருசில் இருக்குது, இதெல்லாம் போட்டால் தான் சரியாகும் அப்படின்னு அதை ஒரு மூங்கில் இது மாதிரி இருக்குது. அதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கஷாயம் மாதிரி எடுத்துகிட்டு வந்து இதை குடிங்க. ஏய் என்ன இது, இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறான். குடிச்சிங்கன்னா தான் சரியாகும் அப்படின்னு கடனை அவன் வாய்க்குள்ளே ஊற்றுறீங்க. அவனும் துப்பிட்டு சி நல்லாவே இல்லை, எனக்கு வேணாம் அப்படின்னு மறுபடியும் கத்த. நீங்கள் சுற்றி முற்றி பார்க்குறீங்க. பாய்ஸ்லாம் வந்துட்டு அதுக்குள்ளே உங்களுக்கு பசிக்குள்ள, அதனால் ஏதாவது சாப்பாடு கொண்டாடலான்ட்டு போயிருப்பாங்க. அதனால் சில ரெஃப்ரெஷ் ஆக போகும். யாரும் இல்லை, நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க. டக்குன்னு உங்கள் வாய்க்குள்ளே அந்த மருந்தை ஊற்றி இப்போ சிம்மின்னு வாயை பிடிச்சி பொழந்து அப்படியே வாய்க்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சிம்மின்னு உங்களையே ஆன்னு பார்க்க நீங்கள் அப்படியே அதே குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. அவனும் உங்கள் வாயிலேருந்து அவன் வாய்க்கு கொடுக்கவும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறான். இப்படி குடிச்சிட்டுக்க நீங்கள் அந்த மருந்து எடுத்து அவனுக்கு மெதுவாக பூசி விடுறீங்க. அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே தான் அப்படியே பார்த்து உரக்கனால பார்த்து அப்படியே மருந்து எல்லா பக்கம் போட்டு விட ஜிமினும் இப்படி நீ மருந்து கொடுப்பேன்னு தெரிஞ்சிருந்தா இனி எத்தனை சிங்கம் புலினாலும் நான் அடிக்க தயார் அப்படிங்க. நீங்கள் அவனை நெஞ்சிலே ஒரு குத்து அப்படிங்கிறான். என்னாச்சு அப்படின்னு சும்மா அப்படின்னு சொல்லுறீங்க. போங்க, உங்களுக்கு எல்லாம் விளையாட்டு அப்படின்னு திட்டிட்டு வெளியில் போகிறீங்க. அப்புறம் பாய்ஸு கொஞ்சம் மீன் அப்புறம் பழங்கள்னு கொண்டு வராங்க. மீனெல்லாம் பிடிச்சி நீங்கள் தான் போய் தண்ணியில் கழுவிட்டு வரீங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணி கொண்டு வந்தோம். அதை உட்காந்து சுகாவும் ஆரம்பம் வந்துட்டு அதை நல்லா சுட்டு எடுத்துகிட்டு வராங்க. இப்போ எல்லாருக்குமே ஃப்ரூட்ஸ் எல்லாம் கழுவி கட் பண்ணி கொடுக்குறீங்க. அதையும் அந்த மீனையும் எடுத்து சாப்பிட உங்களுக்கு மீனுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் அப்படியே மீனை சாப்பிட்டுட்ருக்க ஒரு மீன் ஃபுல்லாக நீங்களே சாப்பிட்றீங்க. அப்புறம் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுமே பாய்ஸு எப்படா சாப்பிட்டு முடிப்பாங்கிற மாதிரி பார்த்துட்டு அடுத்த மீனை டக்குன்னு உங்களுக்கே எடுத்து வைக்க. நீங்கள் நான் ஒரு மீன் ஃபுல்லாக சாப்பிட்டேன், இன்னொரு மீனை என்கிட்ட கொடுக்குறீங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறீங்க. பரவாயில்ல, நாங்கள் இந்த ஒர்க்கில் இதை ஷேர் பண்ணிக்கிறோம், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே குழந்தைய வளர்க்குற மாதிரி வளர்த்து விடுறாங்க. நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டே எனக்கு மீனுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதுவும் இது ரொம்ப ஸ்பெஷல், என் புருஷனுங்க எனக்காக செய்கிறது அப்படின்னு சொல்லி சாப்பிட்றீங்க. அவங்களும் சிரிச்சுட்டு அப்படியே ஒரு வழியாக ஓரளவுக்கு சாப்பாடை முடிச்சு கரெக்டாக இந்த ஃபயர் பண்ணி அம்பு வரும்ல, அந்த மாதிரி ஒரு அம்பு வந்து டக்குன்னு உங்கள் கூடாரத்துக்குள்ளே வந்து கூடாரம் எரிய ஆரம்பிக்குது. நல்ல வேளை எல்லோரும் வெளியே இருக்கீங்க. யார் இதை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அப்போது திரும்ப அடுத்தடுத்து அதே மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. அம்பு பார்த்ததும் பயந்துட்டு எல்லாரும் அந்த பக்கம் ஓட ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா அம்பு விடுறது காட்டுவாசிங்க. இந்த காட்டுவாசிங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் சிலர் மனுஷனை கூட சாப்பிடுவாங்க. அதனால் பயந்துட்டு இவங்க மனுஷனை சாப்பிட்றவங்களா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறீங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் தலை தெரிச்சு ஓட. நீங்கள் எந்த பக்கம் ஓடுறதுன்னு தெரியாமல் ஓடிட்டுருக்கா. அப்போ உங்கள் சுகா அவங்க கையை பிடிச்சி வா அப்படின்னு சொல்லி 2 பேரும் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. யார் எங்கே போனாங்க எதுவுமே தெரில. காட்டில் எல்லோரும் பிரிஞ்சிடுறீங்க. ஆளுக்கு ஒரு பக்கமாக அப்படியே ஓடிட்டு இருக்க. நீங்களும் சுகாவும் ஓடுறீங்க. பின்னாடி அம்பு வந்துகிட்டே இருக்குது. 2 பேரும் நிற்காமல் ஓடிட்டு இருக்கீங்க. கீழே விழுந்தெல்லாம் ஓடுறீங்க. உங்களால் முடியல. ஒரு இடத்துல அப்படியே பரட்டி விட்டு 2 பேரும் கடன்னு அப்படியே உருண்டுகிட்டே போகிறீங்க. போகும்போது கூட அப்போ சுகா உங்களுக்கு அடிப்படக்கூடாதுன்னு உங்களை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு தான் சுருண்டுட்ருக்கான். அப்படி இருந்தும் உங்களுக்கும் காலெல்லாம் அடிப்படுது. 2 பேரும் ஒரு இடத்துல வந்து அப்படியே பள்ளம் மாதிரி இருக்குது, அங்கே வந்து சிக்கிட்டீங்க. அப்படியே 2 பேரும் எழுந்து நிற்கிறீங்க. பள்ளத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்க. எப்படி வெளியே போகிறது அப்படின்னு இப்போ தான் பார்க்குறீங்க. கை காலெல்லாம் சராச்சு பயங்கரமாக வலிக்குது. காலில் வேற உங்களுக்கு பயங்கரமான அடி, நகம் பேர்ந்து ரத்தம் வருது. அப்படின்னு காலை பிடிச்சிட்டு உட்காந்துறீங்க. சுகா அப்படியே உங்களை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு பார்க்குறான். அவனுக்குமே அடிபட்டிருக்கு. நீங்கள் கால் ரொம்ப வலிக்குது அப்படிங்கிறீங்க. அவன் உங்களை அப்படியே பார்த்துட்டு சரி ஃபஸ்ட்டு நீ மேலே ஏறு, உன்னை நான் தூக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லி உங்களை வந்துட்டு மேலே தான் அம்பு வருதான்னு பார்க்குறான். எதுவும் வல்லங்கும். உங்களை அப்படியே மெதுவாக மேலே தூக்கி விட்டுட்டு இப்போ சுகா இறங்கிங்க. உங்கள் முன்னாடி ஏதாவது எடுத்து போடுறீங்க. அதை போட்டு மரத்துக்கு பின்னாடியிலேருந்து கட்டி இழுக்கிறீங்க. சுகா அதை பிடிச்சி மேலே ஏறி அப்படியே நல்லா பிடிச்சி ஃபோர்ஸாக நீங்கள் இழுக்க சுகா அப்படியே மேலே வரவும் கரெக்டாக 2 பேரும் பேலன்ஸ் இல்லாமல் நீங்கள் கீழே அவங்க மேலே சுகா அப்படியே வந்து விழுக 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அந்த இடத்துல மறுபடியும் அந்த ஃபயர் பண்ண ஏரோ வருது. பார்த்துட்டு இப்போ 2 பேரும் கடன்னு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறீங்க. இப்படியே ஓடி ஒரு மலை உச்சிக்கு வந்துடுறீங்க. இதுக்கு மேலே போகிறது இடமே இல்லை. சுத்தமாக நீங்கள் வந்துட்டு உச்சிக்கு வந்தீங்க. அந்த இடத்துல எங்கேயும் போக முடியல. ஆனால் அந்த ஏரோ மட்டும் வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு மேலே நின்னா நம்ம இங்கே அவ்வளோதான் அப்படின்ட்டு அப்படி அதாவது அருவி அதை பார்த்ததும் இதில் நம்ம குதிச்சிடலாம் அப்படிங்கிறீங்க. சுகா எதே அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஆமாம் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சுகாவை இழுத்துட்டு தொப்புன்னு இப்போ 2 பேரும் அந்த தண்ணிக்குள்ளே குதிக்கிறீங்க. தண்ணி ஒரு பக்கம் அப்படியே இழுத்துட்டு போயிட்டுருக்கு. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.